விவர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் பேங்க். இதுக்கு முன்னாடி லெசனில் சென்ட்ரல் பேங்க் பார்த்துருப்போம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 11th லெசன். வாங்க பார்க்கலாம், இது ஃபுல் பார்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பேங்க் இருக்குது, அதுக்கு தனித்தனியான ஒரு செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் அது மாதிரி இருக்கும். அதோட தனித்தனியக்கூடிய தன்மை அப்புறம் அதோட கேரக்டர் பொறுத்து அது ஒன்றுலேருந்து இன்னொன்று வந்து வேரியேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பண்ணி காமிக்கிற அளவுக்கு வித்தியாசங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. எளிமையாக என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க் பெர்ஃபார்ம் வேரியஸ் செட் ஆஃப் ஃபங்க்ஷன். நிறையவே ஃபங்க்ஷனை வேறு வேறு பேங்க் வந்து நிறைய வகையான ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அட் அ மாஸ் லெவல், ரொம்பவே அதிகப்படியான லெவலில் வந்து இவங்க வந்து இதை வந்து இந்த செயல்பாடுகள், அதாவது இந்த சர்வீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், பேங்க்கில் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க், பேங்க்கோட ஃபங்க்ஷன்ஸ் அதாவது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து சம் டைப் ஆஃப் பேங்க்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. அப்புறம் பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டஸ் கிவன் பை ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதான் நம்ம இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க், அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்டஸை பொறுத்து சில பேங்கை பிரிச்சிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் பேட்டர்ன், ஓனர்ஷிப்பை பொறுத்தும் சில பேங்க்ஸை வந்து பிரிச்சிருக்காங்க. சரி, அப்போ வந்து பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு பிரிச்ச பேங்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து சென்ட்ரல் பேங்க் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் பேங்க்னா என்ன அப்படின்னா, ஒரு நாட்டோட அதுதான் வந்து ஒரு பேங்க், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஓன்டு பேங்காக இருக்கும். இதை நம்ம டீப்பாக வந்து போன லெசன் வீடியோவிலே பார்த்துருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரல் பேங்க்குக்கான ஒரு சின்ன டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாவே, இது அக்செப்டிங் த கிரெடிட் லோன் அட் த மாஸ் லெவல். இது வந்து ஒரு பேங்க்கு கூட ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க் இருக்கும். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம டீட்டெயிலில் வந்து 10th லெசன்லேயே பார்த்தாச்சு. சரி, அடுத்து நம்ம பார்க்குறது கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா என்ன? கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா இது வந்து இப்போ பப்ளிக், அதாவது பீப்புள்கிட்ட இருந்து அவங்க கொடுக்குற டெபாசிட்டை வாங்கிக்கிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு லோன்ஸ் கொடுப்பாங்க. யார் யாருக்கு? ஒரு ட்ரேடர்ஸோ இல்லை பர்சனல் லோன் அப்ளை பண்ணி வாங்குற இண்டிவிஜுவல்ஸ்க்கோ, அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு, இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட், இது மாதிரி வேரியஸ் செக்டார்ஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற ஒரு மோட்டிவில் வந்து இந்த கமர்ஷியல் பேங்க் வந்து இதை கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், அப்புறம் எல்லாமே வந்து பிரான்ச் ஆஃபீஸஸ் தான் அந்த கண்ட்ரி ஃபுல்லாமே வச்சுருப்பாங்க அப்படின்றத வந்து இவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைசா பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பேங்க்ஸ் தான். அடுத்து நம்ம பார்க்குறது டெவலப்மெண்ட் பேங்க். டெவலப்மெண்ட் பேங்க், இந்த டெவலப்மெண்ட் பேங்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹியூஜ் ஃபினான்ஸ் ரெக்வயர்டு ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பென்சர் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் அ பிக் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதர் ஆர் கிராண்டட் பை செப்பரேட் டைப் ஆஃப் பேங்க்ஸ் கால் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக மாறிட்டு அப்புறமேட்டு ஹியூஜ் ஸ்கேல், அதாவது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக மாறதுக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இருக்கிற பேங்க் தான் இந்த டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரீஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது, நிறையாவே இது இப்போ சர்வீஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. எவ்வளோ ஷார்ட்டாக அது புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, மதுரா பேங்க். மதுரா பேங்க்ன்றது மைக்ரோ ஃபினான்ஸு, அதாவது ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆஃப் மணி வந்து மதுரா பேங்க் கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம பார்க்குறது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னா என்ன? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த அவங்க, அதாவது ஒரு மெம்பர்ஸ், குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இன் இந்தியா ஆர் ஓன்ட் பை இட்ஸ் கஸ்டமர்ஸ். அந்த கஸ்டமர்ஸ் தான் இந்த பேங்க்கோட ஒரு ஓனர் மாதிரி, அது இல்லைன்னா இருக்க அந்த மெம்பர்ஸ். இவங்க ஃபுல்லாமே யாராக இருப்பாங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸாக இருப்பாங்க, இல்லைனா ஸ்மால் ட்ரேடர்ஸாக இருப்பாங்க, இல்லைனா சின்ன ஒரு அளவில் டீலரோ இல்லை அது மாதிரி என்னமாச்சும் ஒரு ஸ்மால் சைஸில் பிஸ்னஸ் பண்ணுற மென்ஸ் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் இருப்பாங்க, மெம்பராக இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லை மெம்பராக இருக்க எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் மெம்பராக இருக்க எல்லா மெம்பர்ஸுமே இதோட ஓனர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, அப்போ நம்ம இது எதுக்கு அப்படின்னா, அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு இது நிறையவே உதவி செய்யுது. அதுக்காக மட்டுமே இதை கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் மோட்டிவுக்காக இதை வந்து ஆரம்பிக்கலை அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேஷன் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இதுக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட், இது மதுரையில் இருக்குது. பத்தலகுண்டு கோஆப்ரேட்டிவ் அர்பன் பேங்க் லிமிடெட், பத்தலகுண்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்றது லொக்கேஷனையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ஃபாரின் பேங்க். ஃபாரின் பேங்க் அப்படின்னா நம்ம நாட்டில் அதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்காமல் வேறு நாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபாரின் பேங்க். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, பேங்க் ஆஃப் பெரேலிஸ், டச்சிஷ் பேங்க்.
இது ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் அமெரிக்கான்றது யூஎஸ்ஏலோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, பெராலிஸோடது யூகேல இருக்குது, டச்சஸ் பேங்க் ஜெர்மனியில் இருக்குது. அதனால இது மூணுமே ஃபாரின் பேங்க் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆர்ஆர்பி அப்படின்றத வந்து சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா 1976 இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஷேர் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 50:15:35. இதில் மூணு ஷேர் கேபிட்டல் தான் இருக்குது. ஒன்று 50%, இன்னொன்று 15%, இன்னொன்று 35% அப்படின்றத சொல்கிறாங்க. ஒருத்தவங்களும் அவங்களோட பொறுத்து இந்த இதை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை வந்து அந்த ஸ்டேட்டோ இல்லை அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இதோட ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அவங்க தான் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க. இந்த என்டர்பிரனர்ஸும் இல்லை அதாவது சின்ன குடிசை தொழிலாளிகள், அப்புறம் ஃபார்மர்ஸ், இவங்க எல்லாமே மணி லெண்டர்ஸ் கையில் வந்து சிக்கி அவங்க வட்டி மேலே வட்டி போட்டு அவங்க வந்து அவங்க கையில் போகிறதுக்கு இல்லாமல் அவங்களோட ஃபினான்ஷியல் எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஆர்ஆர்பிஸ் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. 56 ஆர்ஆர்பி வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் 14,494 பிரான்ச்சஸ், இந்த 56 ஆர்ஆர்பிஸ்க்கு 14,494 பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த டேட்டில் பார்த்தோம்னா 31/3/2016 பொறுத்து அந்த ஃபினான்ஷியல் இயரில் இவ்வளோ இருந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்க இந்த பிரான்ச்சஸும் இந்த ஹெட் ஆஃபீஸ் ஆர்ஆர்பியும் யாரால் ரெகுலேட் பண்ணப்படுது அப்படின்னா நபார்டால் ரெகுலேட் பண்ணப்படுது. இது வந்து அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேங்க் இது வந்து அப்படின்றத சொல்லியாச்சு. சரி, அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம்னா பல்லவன் கிராம பேங்க் சேலம், பாண்டியன் கிராம பேங்க். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த என்டர்பிரனர்ஸும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர்ஸும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ஓனர்ஸும் ஃபார்மர்ஸும் மணி லெண்டர்ஸ் கைக்கு போகாமல் அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்து ஒரு சின்ன இது பேங்க் தான் இது. சரி, அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ். ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ் அப்படின்னா இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுக்கு வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து ஸ்பெஷல் பர்பஸ் யாரை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1981 படி இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆஃப் இந்தியன் பிஸ்னஸோட மேனோட இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பேங்க் வந்து உதவுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இது நிறையவே ப்ரொவைட் பண்ணுது. என்ன அப்படின்னா இம்போர்ட் ஆஃப் டெக்னாலஜி, எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ப்ரீ ஷிப்மெண்ட் அண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட் அண்ட் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நேஷனல் ஹவுசிங் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் தி நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஆக்ட் ஆஃப் 1987. நேஷனல் ஹவுசிங் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆக்ட்னா நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஆக்ட் ஆஃப் 1987 அதை போட்டு இந்த பேங்க்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா சப்சிஸ்டரி ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் என்ஹெச்பி நேஷனல் ஹவுசிங் பேங்க் என்ஹெச்பின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ப்ரமோட் ஹவுசிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அட் லோக்கல் அண்ட் ரீஜனல் லெவல்ஸ் இன் இந்தியா. ஒரு லோக்கல் ஏரியாவோ இல்லை ஒரு சின்ன ரீஜனல் சர்க்கிள்குள்ளே இருக்கிற ஹவுசிங்கும் அவங்களோட ஃபினான்ஸ் லெவலையும் ஒரு மக்களோட வாழும் இடத்தையும் வாழ்வாதாரத்தையும் உயர்த்துறதுக்கு இது ரொம்ப உதவுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து லோக்கல் ஏரியா பேங்க் அப்படின்ற லோக்கல் ஏரியா பேங்க் வந்து எல்ஏபி யார் கொண்டு இருக்காங்கன்னா ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. எப்போ ஆகஸ்ட் 1996 கொண்டு வந்திருக்காங்க. எல்ஏபி வந்து ஒரு ஸ்மால் பிரைவேட் செக்டார் பேங்க். இது வந்து ஒரு சின்ன பிரைவேட் செக்டார் பேங்க்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரூரல் ஏரியாஸ்லேயும் ஒரு செமி அர்பன் அதாவது சிட்டி இல்லாமல் டவுன் இல்லாமல் இருக்கிற ஏரியாஸில் வந்து இந்த பேங்க் வந்து இருக்குது. இதில் வந்து இந்த பேங்க்கில் வந்து 2 or 3 அட்ஜாயினிங் டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ஸில் தான் இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா ரூரல் சேவிங்ஸ், அதாவது ரூரல் பீப்புள்ஸ் வில்லேஜ் பீப்புள்ஸ் நடுவில் வந்து அவங்க சேவிங்ஸை முன்னேற்றுறதுக்காக இதை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்புறம் அதே அவங்க ஒரு அக்ரிகல்ச்சரோ இல்லை ஃபார்மரோ இல்லை ஏதோ காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இருக்காங்கன்னா அவங்க அங்கேயே சேவிங்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. அப்புறம் அதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வச்சு ஃபர்தராக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இது கொடுக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா வீக்கர் செக்ஷன்ஸ், அதாவது ரொம்பவே வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கான ஒரு லோன்ஸ் கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே உதவுது. எல்ஏபி லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆர்பிஐ ரிசீவ்டு 227 அப்ளிகேஷன் ஃபார் செட்டிங் அப் எல்ஏபிஸ். 227 அப்ளிகேஷன் வந்து வந்திருக்காங்க எல்ஏபி செட் பண்ணுறதுக்கு. அப்புறம் 10 தான் அதில் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு ஒரு 6 பேங்க்ஸுக்கு மட்டும் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன செக்ஷன் கீழேனா செக்ஷன் 22 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949.
இதில் வந்து ஒன்லி 3 LABs ஆர் ஃபங்க்ஷனிங் நவ். இந்த 6ல் மொத்தத்துக்கே இப்போ 3 தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. மொத்தம் 227 அப்ளிகேஷன் வந்துருக்கு. அதில் 10 தான் ரெகக்னேஷன் பண்ணியிருக்காங்க. 10ல் 6க்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ 6 கொடுத்த லைசன்ஸ் கொடுத்த 6 பேங்க்கில் 3 தான் இப்போ ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா நீங்கள் புக்கை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லணும். அது எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம சொல்கிறதுக்கு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் SFBs. இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க்கு. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட ஒரு சின்ன ரீஜியன்ஸ்குள்ளே இது நடத்தப்படுறதுக்கு சொல்கிறாங்க. இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மொபிலைசிங் ரூரல் ஷேவிங். அதாவது ரூரல் பீப்புள் சேவ் பண்ணுறதுல அந்த ரூரல் ஏரியாஸ்குள்ளேயே அவங்க போகிறாங்கன்னா அந்த மனுஷங்க அவங்களோட சேவிங்ஸை அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கிறதுக்கு இது ரொம்பவே இது பண்ணுது. மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸில் அக்செப்டிங் டெபாசிட்ஸ் இருக்குது. அப்புறம் ப்ரொவைடிங் கிரெடிட்ஸ் டு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். அதாவது கடன் கொடுக்குறாங்க. யார் யாருக்கு? ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு, அப்புறம் அதர் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் என்டிட்டிஸ் அவங்களுக்கும் இதை வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸுக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது பேமெண்ட் பேங்க். இந்த பேமெண்ட் பேங்க் அப்படின்னா என்ன? The payment banks are formed to widen the spread of payment and financial services to small business, low income household and migrant laborers. இந்த பேங்க்கில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. யாருக்கு? ஸ்மால் பிஸ்னஸ்ஸு இல்லை லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த பேங்க் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த ஆஃபர் எல்லாமே வந்து நம்மளோட டோர் ஸ்டெப், அதாவது நம்ம இதுக்கு வந்து தராங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் இது எதுக்கு, இது எப்படி எல்லாம் கொடுக்குறாங்கன்னா they issue ATM, debit cards, internet banking and third party fund transfer. They cannot lend money and issue credit cards. அவங்களால இதை கொடுக்க முடியாது. எது கொடுக்க முடியும்? ஏடிஎம் கார்டும் டெபிட் கார்டும் கொடுக்க முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனிங் ஆஃப் இன்டர்நெட் பேங்கிங், அதாவது இது வந்து உதவுது அப்படின்றத சொல்கிறாங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிடெட். இது எல்லாமே வந்து நமக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவுது அப்படின்றத நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கல. மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்து யாரால் ஃபார்ம் பண்ணப்படுதுன்னா கவர்மெண்ட், ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ், குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ், நிறைய கண்ட்ரீஸில் இருக்க கவர்மெண்ட்டோட சேர்ந்து மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து டெவலப்டு டோனர் கண்ட்ரீஸ் அண்ட் பாரோவர் கண்ட்ரீஸ். அதாவது பாரோவிங் கண்ட்ரீஸ் இருப்பாங்க, அப்புறம் டெவலப்டு டோனர் கண்ட்ரீஸ், அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸும் டெவலப்பிங் கண்ட்ரீஸும் இதில் வந்து ஒரு மெம்பராக இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்க, அப்புறம் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க், யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஆர் சம் ஆஃப் த எம்டி பேங்க்ஸ். மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸுக்கு இதை வந்து இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் அதுக்கு வந்து சொல்கிறாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அமாங் த கண்ட்ரீஸ்க்கு ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த பேங்க்ஸ்லாம் உதவுது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட்டஸ் கிவன் பை த ஆர்பிஐ. ஆர்பிஐ கொடுத்துருக்க ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்கிற பேங்க்ஸு. ஆர்பிஐ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேங்க் விச் ஹாவ் அன்லெஸ் ஆஃப், அதாவது 51% மேலே 51% ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட பேங்க் அப்படின்றத நம்ம இதில் வந்து சொல்லலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக் செக்டார் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பப்ளிக் செக்டார் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து மொத்தம் 21 இருக்குது. நேஷனலைஸ் பேங்க்ஸ் வந்து 19 இருக்குது. எஸ்பிஐ அண்ட் ஐடிஐ லிமிடெட் ஆர் பப்ளிக் செக்டார் கமர்ஷியல் பேங்க்ஸ். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கமர்ஷியல் பப்ளிக் செக்டார் கமர்ஷியல் பேங்க்குக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, அது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அது வந்து ஒரு டைப் ஆஃப் பேங்க்கில் வந்து வருது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு செப்பரேட் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐஎஃப்சிஐ, எஸ்ஐடிபிஐ, எக்ஸிம் பேங்க், இது எல்லாமே வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆல் பேங்கிங் கம்பெனிஸ் ஓன்ட் பை பிரைவேட் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் பிரைவேட் செக்டார் கமர்ஷியல் பேங்க். இது வந்து பிரைவேட் செக்டார் கமர்ஷியல் பேங்க் அப்படின்றத சொல்கிறாங்க. பிரைவேட் பீப்புள் ஓன் பண்ணியிருந்தாங்கன்னா சரி. அப்புறம் 1969 வந்து 14 ப்ரைவேட் பேங்க்ஸ் இருந்துச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிஸ்லையும் டவுன்ஸ்லையும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது மட்டுமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் in order to channelize the funds with these commercial banks towards the national priorities and to develop agriculture and rural sector, nationalization of bank was undertaken. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அக்ரிகல்ச்சரும் ரூரல் செக்டரோட இது பண்ணுறதுக்காக நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் வந்து நேஷனலைசேஷன் படுத்துகிறாங்க. அதாவது நம்ம நாடு முழுக்க அதை வந்து விரிவாக்கம் செய்கிறாங்க. அது மூலமாக வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணலாம், ரூரல் செக்டாரை வந்து முன்னேற்றலாம் அப்படின்றத சொல்கிறாங்க.
கவர்மெண்ட் பெய்டு ஷேர் கேபிட்டல் டு தோஸ் பேங்க் டு த பிரைவேட் ஓனர்ஸ் அண்ட் டுக் ஓவர் அஸ் கவர்மெண்ட் பேங்க்ஸ். அந்த பிரைவேட் ஓனர் பண்ணியிருக்க 14 பேங்க்ஸை வந்து கவர்மெண்ட் பே பண்ணி அந்த இதை வந்து வாங்கிடுறாங்க. அப்புறம் ஃபுல்லாக நேஷனலைசேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் 6 more பேங்க்ஸ் were nationalized in 1980. 1980 ஒரு 6 பேங்க்கை வந்து நேஷனலைசேஷன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு பேஸ்டு ஆன் ஓனர்ஷிப் பேட்டர்னில் நம்ம இப்போ வந்து இது ஃபுல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சுங்க. அதாவது ஓனர்ஷிப் பேட்டர்னா இது பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் பேட்டர்னில் இது இப்போ நான் சொன்னது ஃபுல்லாமே ஓனர்ஷிப் பேட்டர்னை பொறுத்து ப்ரைவேட்டோ பப்ளிக்கோ நேஷனலைசேஷனோ அது மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம முன்னாடி இருக்க பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆர்பிஐ, அதாவது இதுக்கு நம்ம முன்னாடி எதான் சொல்கிறேன்னா பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு இதை வந்து அடுத்து பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஓனர்ஷிப்பை பார்த்து முடிச்சாச்சு. சரி, இப்போ நம்ம ஆர்பிஐ கொடுத்துருக்க ஸ்டேட்டஸ் வச்சு பிடிச்ச பேங்க்ஸ் வந்து பார்த்துடலாம். ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அண்ட் நான் ஷெட்யூல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அவங்க எல்லாமே வந்து ஒரு சம் டைப் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆக்ட் வருது, ஆர்பிஐ ஆக்ட் ஆஃப் 1934 அவங்க போட்டது மூலமாக ஷெட்யூல் பேங்க்ஸ் வந்து வருது அப்படின்றத சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா ஆல் பேங்க்ஸ் விச் சாட்டிஸ்ஃபைடு த நார்ம்ஸ் அண்ட் இன்க்ளூடட் இன் த செகண்ட் ஷெட்யூல் டு த ஆர்பிஐ ஆக்ட் ஃபுல்லாக ஷெட்யூல் பேங்க்ஸ் சொல்கிறாங்க. சச் பேங்க்ஸ் ஆர் கிவன் ஃபினான்ஷியல் அக்கோமடேஷன் அண்ட் ரிமீட்டட் ஃபெசிலிட்டிஸ் டு கன்செஷனல் ரேட்ஸ் பை தி ஆர்பிஐ. ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு சட்டைல் ஃபினான்ஷியல் அதாவது மானிட்டைசேஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. There is no non-scheduled commercial banks, private sector, public sector, foreign banks in India. இந்தியாவில் நான் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்றது. இது ஒரு சர்டைன் நார்ம்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அது வந்து ஒரு ரேட் ஆஃப் அகாமடேஷன் வந்து ஆர்பிஐ வந்து கொடுக்கப்படுது. அதுதான் இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஓனர்ஷிப் பார்த்துட்டு இதை பார்த்தனால உங்களுக்கு இது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.